ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வயிறு வலியாக இருந்துதான். அந்த வயிறு வலி வந்து எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் நல்லாவே ஆகலையாம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ மாத்திரை மருந்து, ஒன்றுமே சரியாகலையாம். இந்த மனுஷன் வயிறு வலி தாங்க முடியாமல், ஏசப்பா என்னால் முடியலப்பா, என்னை தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துருங்க, நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட நான் நிம்மதியாக இருப்பேன், இந்த வயிறு வலியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு நான் ஒரேடியாக செத்துடுறேன், தயவு செஞ்சு என்னை எடுத்துக்கங்கன்னு டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். ஒரு நாள் ஆண்டவர் அவனை எடுத்துட்டாராம். எடுத்துட்ட பிறகு என்ன ஆச்சான், பரலோகம் போய் பார்த்தா அப்படியே அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே அப்படியே அவர் வந்து சூழ நின்று அப்படியே ஒன்றா வந்துட்டாங்க. ஒன்றா வந்துட்டு, நீ வந்து எப்படி வந்த பரலோகத்துக்கு, உன்னை என்ன பண்ணாங்க, உன் கையை வெட்டினாங்களா, உன் காலை வெட்டினாங்களா, உன் தலையை வெட்டிட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இவர் அப்படியே பார்க்குறாராம், ஐயோ இப்பா நான் ஏன் இங்கே வந்தேன், இந்த வயிறு வலியே நான் கீழே இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யாமல் ஒரு யூஸ்லெஸ்ஸாக நான் மேலே வந்துட்டேனே, இவங்கெல்லாம் இவ்வளோ உபத்திரவப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு வந்திருக்காங்க, நான் இதுக்கு கொஞ்சம் கூட இந்த இடத்துக்கு நான் வந்து பாத்திரவானே கிடையாது, நான் திரும்பவும் நான் கீழே போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு திரும்ப கீழே வந்தார். இதை பரிசுத்தவான்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு வசனம் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்தின் வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். செத்து போயிட்டாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்களாம். சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கப்போ அவருடைய நம்பிக்கிட்டு இருக்கிற மார்க்கத்துக்கு விரோதமா இவர் பேசுறாருன்னு கல்லெறிஞ்சி அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, செத்து போயிட்டாருன்னு இழுத்து போய் போட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாங்க பாருங்க, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். நீ எத்தனை பேரால் அது மாதிரி செய்ய முடியும்?